அண்மைச் செய்தி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில நிர்வாக குழு ஆலோசனைக் கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. இதில் தமிழ்நாட்டில் தவேக ஆட்சி அமைக்க ஆதரவா இல்லையா என்பது தொடர்பாக இதில் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்கலாம். ரகுபதி, வணக்கம். 2 எம்எல்ஏக்களை வைத்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிற நிலையில் தற்போது தவேகாவிற்கு ஆதரவா இல்லையா என்பது தொடர்பாக அவர்களின் அறிவிப்பு எப்போது வெளியிடப்படும் என எதிர்பார்க்கலாம்? கள நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு கேட்டுள்ள நிலையில் தவேகாவை ஆதரிப்பதா வேண்டாமா என்பது தொடர்பாக சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாநில செயற்குழு கூட்டமானது சரியாக ஒரு 10 மணிக்கு தொடங்கியது. இந்த கூட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. செயற்குழு உறுப்பினர்கள் 15 பேர் மற்றும் அரசியல் தலைமை குழு உறுப்பினர்கள் 1 நபர் என மத்திய குழு உறுப்பினர்கள் 2 மொத்தம் என 18 உறுப்பினர்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குறித்து மதியம் 2 மணிக்கு மேல் மாநில குழு கூட்டி அந்த கூட்டத்தில் தான் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படும். இந்த மாநில குழு கூட்டத்தில் 81 பேர் பங்கேற்பார்கள் என்றும், அதேபோல் செயற்குழுவில் உள்ள 15 பேரும் மொத்தம் 96 பேர் இந்த மாநில குழுவில் பங்கேற்பார்கள் எனவும் கூறப்படுகிறது. செயற்குழுவில் எடுத்திருக்கக்கூடிய முடிவை மாநில குழுவில் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு ஆதரவு அளிக்கப்படுமா இல்லையா என்பதை தெரிவிப்பார்கள். இந்த நிலையில்தான் காலை சரியாக 10 மணி அளவில் தொடங்கிய இந்த மாநில செயற்குழு கூட்டம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தை கடந்து நடைபெற்று வருகிறது. இந்த செயற்குழு கூட்டம் மதியம் 1 மணிக்கு மேல் வரை நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிபிஎம் பொறுத்தவரை தேர்தல் காலங்களில் வேட்பாளர்கள் தேர்வு செய்வது, எத்தனை தொகுதிகளை கூட்டணி கட்சிகளிடம் கேட்பது என எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் செயற்குழு கூட்டி அதில் எடுக்கப்படும் முடிவுகளை தான் இறுதி முடிவாக அறிவிப்பார்கள். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்பொழுது கிளம்பி இருக்கிறது. அந்த வகையில் தான் மார்க்சிஸ்ட் தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டத்தை 1 மணி நேரம் கடந்து இந்த நடைபெற்று வருகிறது. அதேபோல் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க மேலும் 6 எம்எல்ஏக்கள் அவசியமாக இருக்கிறது. தலா 2 எம்எல்ஏக்கள் உள்ள 4 கட்சிகளை தமிழக வெற்றிக் கழகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதேபோல் ஆதரவு இல்லை என இந்திய முஸ்லீம் லீக்கும் உறுதியளித்திருக்கிறது. திமுக கூட்டணியில் தொடர்வதாகவும் திமுக ஒப்புக்கொண்டால் மட்டுமே தவேகாவிற்கு ஆதரவு என இந்திய முஸ்லீம் லீக் உறுதியாக கூறியிருக்கிறது. அவர்கள் நிலைப்பாட்டில் தற்பொழுது உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் பிசிக மற்றும் 2 இடதுசாரி கட்சிகள், அதாவது சிபிஐ, சிபிஎம் 2 இடதுசாரி கட்சிகள் முடிவை அறிவிக்கவில்லை என்றாலும் அதேபோல் 3 கட்சிகளில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.